எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம தேஜஸ் கிச்சன் தமிழ்ல பேச்சுலர்ஸ்க்காக ஒரு ஈஸியான ரெசிபி தான் சிக்கன் பிரியாணி எப்படி செய்றதுன்ட்டு பார்க்க போறோம். ஸோ வீடியோ சேவ் பண்ணிக்கோங்க. எண்ட் வரைக்கும் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஹீட் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு ஒரு ப்ரெஷர் குக்கர் வச்சுக்கோங்க. அதில் 4 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறமா 2 பிரியாணி இலை, 1 ஸ்டார் ஆன்ஸ், 2 இலாய்ச்சி, 2 கிளவுஸ், 1 இன்ச் பட்டை, 1 ஸ்பூன் ஃபெனல் சீட்ஸ் ஆட் பண்ணிட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா 2 வெங்காயம், 4 பச்சை மிளகாய் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிட்டு ஆட் பண்ணிட்டு 2-3 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை, 1 ஸ்பூன் கல்லுப்பு ஆட் பண்ணிட்டு இன்னொரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறமா 2 தக்காளி குட்டி குட்டி பீஸஸாக கட் பண்ணிட்டு ஆட் பண்ணிட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 1/2 கேஜி சிக்கனை நீட்டாக வாஷ் பண்ணது அதில் 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி, மிளகா பொடி, உப்பு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 ஹவர் மேரினேட் பண்ணது இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது ஒரு 10 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா குக் ஆகட்டும். மூடி வச்சு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிட்டு இன்னொரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது 2 கிளாஸஸ் பாஸ்மதி ரைஸு, 1 கிளாஸ் சோனா மசூரி ரைஸு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் சோக் பண்ணது இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம ஆல்ரெடி 1 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிட்டோம். இப்போ ஒரு 5 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணால் மட்டும் போதும். ஆட் பண்ணிட்டு ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி, ஒரு 1/2 எலுமிச்சை ஜூஸ் இதில் ஆட் பண்ணிட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ ஒரு 2 மினிட்ஸ் பாயில் ஆக விடுங்க. அதுக்கப்புறமா ஹீட் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ப்ரெஷர் குக்கர் மூடி வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு 2 விசில் வர வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. இப்போ 2 விசில் வந்துடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. அப்போ தான் ஸ்கீமெல்லாம் இறங்கும். இப்போ ப்ரெஷர் குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கன் பிரியாணி ரெடி. அவ்வளோதாங்க. ஒரு சூப்பரான ஈஸி சிக்கன் பிரியாணி ரெடி. என்ன பேச்சுலர்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு டேஸ்ட் எப்படி வந்திருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. டாடா பாய், see you soon.